நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க தோராயமா நம்ம 460 கோடி வருஷம் பின்னோக்கி போக வேண்டியிருக்கு. நம்ம மில்கிவே கேலக்சியோட மையத்திலிருந்து தோராயமா 26,000 27,000 ஒளியாண்டு தொலைவில் வாயுக்களும் துகள்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மேக கூட்டத்துக்கு நடுவில் ஒரு புதிய சகாப்தம் உருவாக போகுது. அதுதான் நம்மளுடைய சூரிய குடும்பம். ஒரு மேக கூட்டத்திலிருந்து எப்படி சூரிய குடும்பம் உருவாச்சு, இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்பேஸ் பேர்ட். பொதுவாக எல்லாராலையும் ஏற்றுக்கப்பட்ட ஒரு தியரி தான் நெபுலார் ஹைப்போதீசிஸ். இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜெயிண்ட் மாலிகுலார் கிளவுட்ல இருந்து தான் நம்ம சூரிய குடும்பம் உருவாச்சுன்னு. அப்படி அந்த மேக கூட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் ஹைட்ரஜனும் ஈலியமும் அப்புறம் ஒரு சில ஹெவியர் எலமெண்ட்டும் இருந்திருக்கு. இந்த மேக கூட்டம் ரொம்பவே அடர்த்தியாகவும் ரொம்பவே கோல்டாகவும் இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த ஜெயிண்ட் மாலிகுலார் கிளவுட்ல ஷாக் வேவ் ப்ராசஸ் நடந்திருக்கு. அதாவது அந்த மேக கூட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதோடைய வாழ்நாளை முடிச்சு வெறிச்சு செதறி இருக்கு. இதுதான் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. இது நடந்ததுனால அந்த மேக கூட்டத்தில் இருந்த கிராவிட்டி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனால அந்த மேக கூட்டங்கள் ஒரு டிஸ்க் ஷேப்ல வேகமா சுழல ஆரம்பிச்சிருக்கு. அந்த மேக கூட்டத்தில் இருந்த பெரும்பாலான நிறையுள்ள பொருள் அதோடைய மையத்துல சேர்ந்து புரோட்டோஸ்டாரா உருவாகி இருக்கு. ஆனா சூரியன் இன்னும் பிறகல. இந்த புரோட்டோஸ்டார் ஒரு குழந்தை கருவுல உருவாகி இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மையத்தில் இருக்கக்கூடிய புரோட்டோஸ்டார் தொடர்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய கேஸ் அண்ட் டஸ்ட்டை தனக்குள்ள இழுத்துக்கிட்டே இருக்கு. இதனால அது கொஞ்சம் கொஞ்சமா ஹாட்டாகவும் டென்ஸாகவும் வளர்ந்துகிட்டே இருக்கு. ரொம்பவே வெப்பமாகவும் அடர்த்தியாகவும் இப்படியே மில்லியன் ஆண்டுகள் கடந்து போகுது. இந்த புரோட்டோஸ்டார்ல நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுக்கு தேவையான டெம்பரேச்சர் ரீச் ஆகுது. ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றிணைய தொடங்குது. இதனால மிகப்பெரிய அளவிலான ஆற்றலை வெளியிடுது. இந்த இணைவு மூலியமா தான் நம்ம சூரியன் பிறக்குது. நம்ம சூரியன் பிறந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உருவானது போக அதை எஞ்சி இருக்கக்கூடிய பொருள்லேருந்து ரொம்பவே தின்னான ரொட்டேட்டிங் டிஸ்க் உருவாகி இருக்கு. இந்த டிஸ்க்ல பெரும்பாலும் வாயுக்களும் சின்ன சின்ன துகள்களும் இருந்திருக்கு. இதுதான் புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அக்ரேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரொட்டேட்டிங் டிஸ்க் சுற்றி இருக்கக்கூடிய தூசு துகள்களை தனக்குள்ள இழுத்து ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு. இப்படியே இணைஞ்சி ஒரு புரோட்டோ பிளானட்டா மாறி இருக்கு. காலப்போக்கில் இது ஒரு கிரகமா மாறுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சூரியன் உருவானதுக்கு அப்புறமா அயன், சிலிகேட், அதுக்கப்புறம் உலகங்கள் போன்ற சில பாறைகள் தான் எஞ்சி இருந்தது. இதுங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் சூரியனுடைய இன்னர் சோலார் சிஸ்டம் உருவாச்சு. இன்னர் சோலார் சிஸ்டம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி, வீனஸ், எர்த், அப்புறம் மார்ஸ். அதுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு தூரத்தில் பனிக்கட்டி திடமாக இருக்கிற அளவுக்கு வெப்பநிலை கம்மியாக இருந்திருக்கு. அங்கே இருந்த கோர்கள், அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஈலியம், அப்புறம் ஒரு சில எலமெண்ட்ஸு இதோடைய ஈர்ப்பு விசையினால தனக்குள்ள இழுத்து கிரகமாக மாற ஆரம்பிச்சது. அப்படி உருவான 2 கிரகம் தான் ஜூபிட்டர், சாட்டர்ன். இதில் ஜூபிட்டர், அதாவது வேழன் கிரகம் தான் ரொம்ப பெரிய கிரகம். இந்த கிரகம் ரொம்ப சீக்கிரமாக உருவாகி நம்ம சூரிய குடும்பத்தை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சிருக்கக்கூடிய சக்தியாக மாறி இருக்கு. இதோடைய ஈர்ப்பு விசை அதை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்லையும் சுற்றுப்பாதையிலையும் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. இதனால பல கோள்கள் உருவாகாம தடுத்து இருக்கு. அதுக்கப்புறம் ஜூபிட்டர், சாட்டர்னை தாண்டி இருக்கக்கூடிய பிளேஸ் ரொம்பவே கோல்டாக இருந்திருக்கு. இங்கே தான் யுரேனஸ் அப்புறம் நெப்டியூன் உருவாகி இருக்கு. இந்த கிரகங்களை ஐஸ் ஜெயிண்ட்னு சொல்லுவாங்க. அதே சமயம் கேஸையும் இந்த பிளானட் தனக்குள்ள இழுத்திருக்கு. ஆனால் ஜூபிட்டர் அப்புறம் சாட்டர்ன் அளவுக்கு இதுங்களால வாயுக்குள்ள இழுக்க முடியல. இந்த கிரகங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாட்டர், அமோனியா, அப்புறம் மீத்தேன் கேஸால உருவாகி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலவுகள் உருவாக ஆரம்பிச்சது. இன்னர் சோலார் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் மட்டும்தான் நிலவு இருக்கு. இதுவே அவுட்டர் சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் நிலவுகள் இருக்கு. நம்மளுடைய நிலவு பார்த்தீங்கன்னா நம்ம பூமி மேல ஏற்பட்ட மோதல்னால உருவாகி இருக்கு. அப்போ இதே போல தானே மற்ற நிலவுகளும் உருவாகி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ அவுட்டர் சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் உருவானதுக்கு அப்புறமா அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்க் மூலியமா அக்ரேஷன் ப்ராசஸ் நடந்து நிலவுகள் உருவாகி இருக்கு. ஒவ்வொரு நிலவுக்கும் தனித்தன்மையும் சுற்றுச்சூழலும் இருக்கு. இப்போ ஜூபிட்டர்ல இருக்கக்கூடிய ஈரோப்பா நிலவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மேல் பரப்பில் பனிக்கட்டியால் மூடி இருந்தாலும் அடிப்பகுதியில் கடல் இருக்கலான்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. இது மூலியமா அங்கே உயிர்கள் வாழ சாத்தியங்கள் இருக்கு. அடுத்து மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு பெல்ட். இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் இருக்கக்கூடிய பாறைகள் கிரகங்களோட ஒன்றிணைக்கப்படாத கோள்களுடைய மிச்சங்கள் தான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டா உருவாகி இருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் பெரும்பாலும் பாறைகள் நிறைஞ்சது. இதுவே கியூபர் பெல்ட்டை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பனிக்கட்டிகளால் உருவாகி இருக்கு. இந்த கியூபர் பெல்ட் பார்த்தீங்கன்னா நெப்டியூனை தாண்டி உருவாகி இருக்கு. இதுதான் ஆராய்ச்சியாளர்கள் சூரிய மண்டலத்தோட புதைப்படிவங்களா நம்புறாங்க.
நெப்டியூனை தாண்டி இருக்கிறது ப்ளூட்டோ. ஆனால் ப்ளூட்டோன்றது ஒரு கிரகம் கிடையாது, அது ஒரு சிறுகோள் தான். அண்ட் கடைசியா ஓர்த் கிளவுட், இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் ரீஜியன். நம்ம சூரிய குடும்பத்துடைய எட்ஜா இதை தான் சொல்றாங்க. இது நம்ம சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒளியாண்டு வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஐசி ஆப்ஜெக்ட். வால் நட்சத்திரங்கள் எப்போவாது இந்த ஓர்த் கிளவுட்ல இருந்து நம்ம சூரிய மண்டலத்துக்குள்ள பயணிக்கும். ஒரு ஜெயிண்ட் மாலிகுலார் கிளவுட்ல இருந்து ஒரு புரோட்டோ ஸ்டார் உருவாகி அதுக்கப்புறமா அது சூரியனா மாறி அதை சுற்றி கிரகங்கள் உருவாகி ஒரு வடிவத்துக்கு வந்து சேர மில்லியன் கணக்கான ஆண்டுகள் தேவைப்பட்டது. இது நிலையானதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இன்னும் ஒரு 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம சூரியனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஃபியூவல் எல்லாமே தீர்ந்து போய் ஹீலியம் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். இதனால நம்ம சூரியன் ரெட் ஜெயிண்டாக மாறும். நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பூமியில் எப்படி உயிர்கள் உருவாகி இருக்கும், இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்றதை பற்றியும் நம்மளுடைய பிரபஞ்சம் எதிர்காலத்தில் எப்படி அழியுன்றதை பற்றியும் டீட்டெயில்டாக வீடியோ பண்ணியிருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.